Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video. And today's video is about how to prepare the subject Food, Nutrition and Health for Ununiversity exam April-May 2025. The subject code is OBT 351 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion and question paper discussion. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து 2021 ரெகுலேஷன்ல ஆட் பண்ணிருக்க சப்ஜெக்ட் தான். பட் ரொம்ப ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ஜெனரலா நீ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 12 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சயின்ஸ் என்னெல்லாம் படிச்சீங்களோ அதுதான் இந்த சப்ஜெக்ட்லயும் படிப்பீங்க. ரொம்ப ஈஸியா உங்களால படிக்க முடியும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே தேவையில்லை. எல்லா டாபிக்ஸுமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணவே உங்களால ஈஸியா எழுத முடியும். ரைட்? சோ யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். சோ எல்லாத்தையுமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. முக்கியமா சைட் ஹெட்டிங்ஸ், அதோடைய எந்த விட்டமின்ஸ் என்ன மினரல்ஸ் படிக்கிறீங்களோ அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தெளிவா பாருங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப், ரைட்? So with this we will start this particular video. We will start with unit wise discussion. Unit wise discussionல first unit வந்து பாத்தீங்க அப்படின்னா food and microbiology of health, right? So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து இந்த food and behavioral, right? That is psychological disturbances in alcoholism, drug abuse and smoking, right? And food related loss, right? And அது இல்லாம இந்த hazard analysis of critical point system, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான key areas, including indicators of food safety, right? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான key areas. And unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். கன்ஃபார்மா macronutrients, micronutrients and vitamins இத மூணுத்தையும் தெளிவா பாத்துக்கோங்க. ரைட்? இந்த பயோடெக்னாலஜி ஃபுட் அடிட்டிவ்ஸ் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணா போதும். பட் இந்த 3 கொஸ்டின் நல்லா தெளிவா பாத்துருங்க. என்ன இப்ப கால்சியம் படிக்கிறீங்கன்னா அதோட கரெக்டான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ரைட்? என்ன பண்ணும் அப்படின்றத தெளிவா பாருங்க. ரைட்டா? சோ அப்ப மேக்ரோநியூட்ரியன்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் தெளிவா பாத்தீங்கன்னாவே தட் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நானோ மெட்டீரியல்ஸ் அஸ் ஃபுட் காம்பனன்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுலயுமே இந்த ஃபுட் பேக்கேஜிங் நானோ மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபுட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப கீ ஏரியாஸ். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைப் 1 டிசார்டர், டைப் 2 டிசார்டர் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் இந்த பேலன்சிங் ஆஃப் ஹெல்த் டயட், பிளானிங் ஹெல்த் டயட், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ரெண்டு கொஸ்டின் தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கன்சியூமர் ஜிஎம் குட்ஸ் அண்ட் சிமிலாரிட்டி இந்த ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் இன்வால்வ் இன் ஜிஎம் ஃபுட்ஸ் இதை தெளிவா பாத்தீங்கன்னாவே போதும். மீதி இருக்க கொஸ்டின்ஸை நீங்க விடணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். எந்த கொஸ்டின் விடாம எல்லா கொஸ்டின்ஸ் எழுதி நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல, ரைட்? ஏன்னா எல்லாமே ஜெனரலைஸ்டா தான் இருக்கும். So we will start with question wise discussion. Question wise discussion பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் புக் காளிதாஸ் ஷெட்டி, ரைட்? ஃபுட் பயோடெக்னாலஜி இது வந்து உங்களுக்கு டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்துருக்கேன். அந்த புக் யூஸ் பண்ணி படிங்க. அதுல இருக்க டயக்ராம்ஸ், அதுல இருக்க சைட் ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணுங்க, ரைட்? அண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஷோர்ட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஹியர் we will see question wise discussion. Question wise discussionல யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இன் ஆல்கஹாலிசம் ஷார்ட்டா இந்த கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்டா? அண்ட் சிமிலர்லி மைக்ரோபயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் ஃபுட் சேஃப்டி, ஃபுட் ரிலேட்டட் லாஸ் அண்ட் as well as HACCP, ரைட்டா? இந்த கொஸ்டின் 4வே படிச்சிருங்க. யூனிட் 1 ரொம்ப வாஸ்டா இருக்கும். பட் இந்த 4 கொஸ்டின் பாத்தீங்கன்னாவே போதும். அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 3 கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா போதும். மேக்ரோநியூட்ரியன்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ் அதாவது மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், ரைட்டா? இதை நல்லா தெளிவா பாத்துருங்க. கன்ஃபார்மா தட் இஸ் மோர் தென் எனஃப், ரைட்? இந்த ரீகாம்பினன்ட் என்சைம் இன் ஃபுட் செக்டரை கோ த்ரூ பண்ணுங்க, ரைட்டா? ஏன்னா அந்த கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம பேரலா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், பயோடெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே விட்டுருக்கோம். அப்போ இந்த 4 கொஸ்டினே பாருங்க யூனிட் 2ல. அண்ட் யூனிட் 3 3 கொஸ்டின் பார்த்தா போதும். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபுட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் and food packaging nanoparticles and policies using nanoparticles இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய தடவை கேட்ட கொஸ்டின், ரைட்? அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப் 1 டிசார்டர், டைப் 2 டிசார்டர் அண்ட் பிளானிங் a healthy diet இந்த 3 கொஸ்டினும் கன்ஃபார்மா படிச்சிருங்க, ரைட்? preventive and remedial measures for nutrition disorder just go through பண்ணுங்க. ஏன்னா பார்ட் சில ஜெனரலைஸா அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? பட் இந்த 3 கொஸ்டினும் கன்ஃபார்மா படிச்சிருங்க யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். யூனிட் 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கன்சியூமர்
on GM foods and regulatory agencies involved in GM foods. இதுவே more than enough. 2 क्वेश्चन கன்ஃபார்மா படிச்சிருங்க. ஷோர் ஷாட்டா உங்களால ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். பார்ட் சி ல இங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடீஸ் இன் GM foodsனு இருக்கு. என்னெல்லாம் கேஸ் ஸ்டடீஸ் இருக்கோ அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. so that அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு பார்ட் சி क्वेश्चन வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ரைட்? so we will see question paper discussion. Question paper discussion la வந்து பாத்தீங்க அப்படின்னா you have taken April May 2024 question paper. so இதுல part A பாத்தீங்கன்னா indicate the super food role in optical nutrition, specify microbiological indicators, difference between micro and macronutrients, microbial polyacerates, nanoparticles for food components, advantages of chef life, right? And similarly type 1 disorder based பண்ணி question கேட்டிருக்காங்க. Right methods to calculate individual nutrients and energy needs, major concerns of transgenic foods, point out GM inclusions in food products. In part B பாத்தீங்க அப்படின்னா food related laws and indicators of food safety கேட்டிருக்காங்க. hazardous analysis critical point HCCP கேட்டிருக்காங்க. and similarly பாத்தீங்கன்னா nutritional philosophy in digestion absorption in major and minor nutrients கேட்டிருக்காங்க. அது நீங்க அந்த major minor nutrients பாத்தீங்கன்னாவே கன்ஃபார்மா இதை பேஸ் பண்ணி உங்களால எழுத முடியும். and அது பேஸ் அதுக்கு பாத்தீங்கன்னா recombinant enzymes in food sector complete 13 marksல கேட்டிருக்காங்க. and similarly 13 question பாத்தீங்கன்னா policies incorporated for usage of nanoparticles, steps involved in food product development. அந்த question ரொம்ப ரொம்ப முக்கியம். and similarly unit 4 பொறுத்த வரைக்கும் type 2 disorders கேட்டிருக்காங்க. and அதுக்கு parallel preventive and remedial measures to avoid nutrition disorder. இந்த question ரொம்ப முக்கியமான question தான். part C ல கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. and 15th question பாத்தீங்க அப்படின்னா regulatory agencies involved in GM foods and global perspectives of consumers in GM foods கேட்டிருக்காங்க. part C பாருங்க healthy diet plan கேட்டிருக்காங்க. and similarly வந்து பாத்தீங்கன்னா psychological disturbances in alcoholism, drug drug abuse and smoking. இந்த क्वेश्चन பார்ட் B லயும் கேட்கலாம், பார்ட் C லயும் கேட்கலாம். இந்த क्वेश्चனும் பாத்தீங்க இந்த क्वेश्चन வந்து பார்ட் C ல கேட்பாங்க. ரைட், தட் இஸ் சினாரியோ பேஸ்ட் क्वेश्चन மாதிரி. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चனும் பார்ட் C ல கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், and similarly planning health dietம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? so and we will see another question paper which is November December 2024 question. so இதுல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் A microbiological indicators of product quality, concept of hazardous analysis அப்படினா என்னன்னு கேட்டிருக்காங்க. comment on concept and importance and influence of bioflavors கேட்டிருக்காங்க. and recall recombinant enzymes in food sector, important aspects of nanoparticles, shelf life assessment கேட்டிருக்காங்க. causes and impacts of cardiovascular disease, list the requirements individual nutrients கேட்டிருக்காங்க. safety aspects associated with GM foods, bio availability கேட்டிருக்காங்க. right? and part B பாத்தீங்கன்னா psychological disturbances, alcoholism. இது very very important question. and systematic manner about microbiological indicators கேட்டிருக்காங்க for product quality and food safety. and unit 2 ல பாத்தீங்க அப்படின்னா carbohydrates, proteins and lipids summarize பண்ண சொல்லிருக்காங்க. importance and influence and influence of vitamins மட்டும் கேட்டிருக்காங்க part B ல. right? and 13 question பாத்தீங்கன்னா steps involved in food product development, அடிக்கடி கேட்கக்கூடிய question இது. and அது இல்லாம food packaging in nanoparticles. right? and similarly இங்க பாத்தீங்கன்னா type 2 disorder and type 1 disorder. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு question கண்டிப்பா unit 4 ல வந்துரும். and similarly பாத்தீங்க அப்படின்னா unit 5 ல systematic manner about global perspective of GM foods, same question, regulatory agencies of GM foods. இந்த தடவை இது ரெண்டு question வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. right? and similarly பாத்தீங்க அப்படின்னா part C ல calcium, magnesium, iron, zinc இது ஃபுல்லா இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन தான். and similarly healthy plant diet டைரக்ட் क्वेश्चन தான். ரைட்டா? சோ ரொம்ப ஈஸியா படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் இது. and பார்ட் A பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலாவே நீங்க எல்லாமே எழுதிடலாம் இந்த பர்టిక్యులர் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஏரியாஸ் ஃபுல்லாவே நம்ம விட்டுருக்கோம். ரைட்டா? இதுல இருந்து ஒரு பார்ட் A வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வாட் இஸ் வாட்னாவது கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. and similarly இந்த மைக்ரோபயாலஜிக்கல் கிரைட்டீரியா என்னன்னு பாருங்க. and யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாஸ் நம்ம ஃபுல்லா விட்டுருக்கோம். இதெல்லாம் என்ன வாட் இஸ் வாட்னு பாருங்க. so that ரெண்டு क्वेश्चन உங்களால பார்ட் A ல அட்டெண்ட் பண்ண முடியும். and யூனிட் 3 ல வந்து மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணிருக்கோம். அதுல வந்து இந்த ஷெல்ஃப் லைஃப் அசஸ்மென்ட், யூசேஜ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. and இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4 ல எனர்ஜி பேலன்ஸ், மெத்தட்ஸ் டு கால்குலேட் நியூட்ரிஷனல்
இண்டிவிஜுவல் நியூட்ரியன்ட் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி வச்சிருக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். அண்ட் சிமிலர்லி யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லேபிளிங், பயோ அவைலபிலிட்டி, சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ், ஃபுட் ஜிஎம் இன்கிரிடியன்ஸ் இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு கோ த்ரூ பண்ணுங்க. சோ தட் 2 கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும். இந்த சப்ஜெக்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுங்க. நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படிங்க. சாய்ஸ் இல்லாம படிங்க. ரைட்? சோ நான் கொடுத்திருக்க அந்த புக்கை யூஸ் பண்ணி படிங்க. அதுல இருக்க சைட் ஹெட்டிங்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. Right? So today what we have seen is we have seen important questions for food, nutrition and good health. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.